அதான் சூர்யாவுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது இந்த வருஷம் வந்து ஸ்பெஷல். என்னென்னா அவருடைய 50வது பிறந்த நாள். அதனால தான் கோவாவில் ஒரு 2 நாள் கொண்டாட்டத்துக்கு ஜோதிகா வந்து ஏற்பாடு பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். என்னென்னா அவருடைய இப்போ இவங்க மும்பையில் செட்டில் ஆனதுனால அவங்களுடைய மும்பை ஃப்ரெண்ட்ஸுக்கு வருவதற்கு வசதியாக கோவாவில் வந்து அந்த கொண்டாட்டத்தை அவங்க ரெடி பண்ணாங்க. 2 நாட்கள் நான் ஸ்டாப்பாக ஒரு 48 மணி நேரம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு சாமியாக இருந்த ஒருத்தர் வந்து இப்போ சமகாலத்தில் ஒரு வழக்கறிஞராக இருக்கார். அதுதான் அதனுடைய லைனு. இன்னும் சொல்லப்போனால் மூக்குத்தி அம்மன் 2ன்னு ஒரு படம் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. அதனுடைய மேல் வெர்ஷனாக இதை நம்ம எடுத்துக்கலாம். மூக்குத்தி அம்மன் 2ல் டீசர்லேயே பார்த்தீங்கன்னா அரேபா இறங்கி அடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாருன்னா, பதிலடி கொடுக்குற நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரா? இவர்களுடைய எதிரிகளை இறங்கி அடிக்கிற அளவுக்கு இவர்கிட்ட ஒரு பெரிய இணைய கூலிப்படை இருக்கிறதா எனக்கு தெரியல. அதனால் வந்து அந்த மீனிங்கில் அது வராதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று அந்த வசனம் என்பது அவருடைய கஜினி படத்தில் ஒரு வாட்டர்மெலன் சாப்பிட்ற மாதிரி சீன் இருந்துச்சு. அதை வச்சு ஒரு கேரக்டரே உருவாகி வந்து யூடியூப்பில் வந்து பிரபலம் ஆகிட்டாங்க. அதே வந்து இந்த படத்தில் வந்து ரெஃபரன்ஸ் ஆகிட்டு வாட்டர்மெலன் சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்காங்க இல்லையா? இல்லை, அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அது என்ன, ஏதாவது வந்து காமெடி பண்ணுறதுக்கான ஒரு காட்சி அது என்னங்கிறது தெரியல. பட் என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதனால் யாருக்கு வந்து கிரெடிட் அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிற அந்த நபருக்கு தான். ஸோ அப்படி ஒரு கிரெடிட்டை வந்து சூர்யா நீருத்தை அழிக்கிறதுக்காக இவனுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் பரவலாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த கருத்துக்கு வந்து இவர் உட்காந்து பேட்டி கொடுத்தாலாம் பதில் சொல்லக்கூடாது. தன்னுடைய பாடல்கள் மூலமாக டேய் நான் இதுக்கு தகுதியானவன் தான்டா, இத்தனை 8 படம் எனக்கு வந்திருக்குன்னா சும்மா வரல, எனக்கு பெரிய டேலண்ட் இருக்குங்கிறத தன்னுடைய இசை மூலம் வந்து இவர் வந்து பதிலடி கொடுக்கணும். அப்போ இப்படி ஒரு பாட்டு வந்து அந்த பதிலடிக்கான பாட்டாக எனக்கு தெரியுது. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சூர்யா அவர்கள் பெரிதும் எதிர்பார்த்திருக்கிற திரைப்படம் கருப்பு. ஏன்னா கடந்த 2 படங்கள் வந்து பெரிதளவில் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. அந்த படத்தோட டீசர் இன்றைக்கு காலையில் நம்ம பேசிகிட்டு இருக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்தது? இந்த மாதிரி கமர்ஷியலாக இருக்குது. ஏன்னா அந்த படம் ஆரம்பிக்கும் போதே நமக்கு சொல்லப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கமர்ஷியலான படம். சூர்யாவுக்கு சமீப காலமாக ஒரு பெரிய வணிக வெற்றி கிடைக்கல. கடைசியாக அந்த கங்குவா வந்து அவருக்கு பெரிய அளவில் கை கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு டிசாஸ்டர் ஆகி சூர்யாவுடைய அந்த நட்சத்திர அந்தஸ்தையை ஆட்டம் காண வச்ச ஒரு படம். ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு கமர்ஷியலான ஒரு வெற்றி, அதுதான் கிட்டத்தட்ட அவருடைய கம்பேக்காகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு படத்தினுடைய டீசர் அதை பார்க்கும்போது நாம் கேள்விப்பட்ட தகவல்லாம் கரெக்டு தான். இது ஒரு கமர்ஷியல் படம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் கொடுக்குது. முக்கியமாக சூர்யாவுடைய ரசிகர்களுக்கு அந்த படம் இந்த டீசர் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். இந்த டீசரை பார்க்கும்போது 2 சூர்யாவாக இருக்குமா அப்படின்லாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போது அப்படி தோணுச்சா? இல்லை, ஆக்சுவலி நான் கேள்விப்பட்ட வகையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு சூர்யா தான். ஓகே. என்னென்னா பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு சாமியாக இருந்த ஒருத்தர் வந்து இப்போ சமகாலத்தில் ஒரு வழக்கறிஞராக இருக்கார். அதுதான் அதனுடைய லைனு. இன்னும் சொல்லப்போனால் மூக்குத்தி அம்மன் 2ன்னு ஒரு படம் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. அதனுடைய மேல் வெர்ஷனாக இதை நம்ம எடுத்துக்கலாம். மூக்குத்தி அம்மன் 2ல் ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பு அம்மனாக இருந்த அம்மன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரியாக அவதாரம் எடுத்தாங்கங்கிறது அந்த படத்தினுடைய லைனு. இதில் பார்த்திங்கன்னா காக்கி சட்டைக்கு பதிலாக கருப்பு கவுனு, அதில் பெண் இதில் ஆண், அதுதான் வித்தியாசம். சூர்யா அவர்கள் மிகப்பெரிய அளவு நம்பிட்டு இருக்காரு. முன்னாடி சொன்னது மாதிரி வந்து ஆர்ஜே பாலாஜியோட மேக்கிங் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஓரளவு திருப்தியாக இருந்துச்சா? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி இது வரைக்கும் எடுத்த படத்தில் இந்த பிரம்மாண்டத்தை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். என்ன காரணம், அவர் பண்ணது எல்லாமே ஒரு பட்ஜெட் படங்கள் தான். இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது சூர்யா ஹீரோ, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவருடைய உறவினர் தான் தயாரிப்பாளர், கிட்டத்தட்ட சூர்யா தான் தயாரிப்பாளர். அப்படிங்கும்போது இப்போ அவருக்கு இந்த படம் வந்து ஒரு ரீல் லைஃப் அப்படிங்கிறதுனால இப்போ செலவை பற்றி கவலைப்படாமல் பயங்கரமாக செலவு பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய படங்களுக்கு செலவு பண்ணுறாங்க, அது வந்து திரையில் வந்து தெரியாது. என்ன பல கோடி பார்த்திங்கன்னா விரயமாக்கப்பட்டிருக்கு. பட் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அது எல்லாமே ஸ்க்ரீனில் தெரிஞ்சிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பிரம்மாண்டமான படம். இன்னொன்று ஆர்ஜே பாலாஜிக்கு அது ஒரு புது அனுபவமாக இருந்திருக்கும். என்னென்னா நீங்கள் வந்து நல்ல கதை வச்சுருக்கலாம், நல்ல கதை சொல்லலாம், ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய படத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஆர்ஜே பாலாஜி அதை
கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக ஹேண்டில் பண்ணதாக தான் தோணுது எனக்கு. கடந்த 2 படங்கள்ல பெரிய அளவுல நெகட்டிவ் விமர்சனம் சூர்யா அவர்கள் மீது விழுந்தது. டீசர்லயே பாத்தீங்கன்னா, அரே பாய் இறங்கி அடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாருன்னா, பதிலடி கொடுக்குற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரா? இல்லை, அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. இறங்கி அடிக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறது ஒரு கமர்ஷியலான படத்தை கொடுத்து மீண்டும் வந்து அந்த வெற்றி இலக்கை அடைவது அப்படின்னு தான் நம்ம அர்த்தப்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று, இவர்களுடைய எதிரிகளை இறங்கி அடிக்கிற அளவுக்கு இவர்கிட்ட ஒரு பெரிய இணைய கூலிப்படை இருக்கிறதா எனக்கு தெரியல. அதனால் வந்து அந்த மீனிங்கில் அது வராதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, அந்த வசனம் என்பது படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காட்சிக்கு பொருத்தமான ஒரு வசனமாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து ரியல் லைஃபோடு நம்ம வந்து ஒப்பிடும் போது என்ன தோணுச்சு அப்படின்னா, நமக்கு இது வரைக்கும் வெற்றி கிடைக்கல, இப்போ இறங்கி அடிக்கிற மாதிரியான ஒரு மசாலா படத்தை பண்ணுவோம் அப்படின்னு வேணால் நம்ம அர்த்தப்படுத்திக்கலாம். அவருடைய கஜினி படத்துல ஒரு வாட்டர்மெலன் சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் வந்துச்சு. அதை வச்சு ஒரு கேரக்டரே உருவாகி வந்து யூடியூப்ல வந்து பிரபலம் ஆயிட்டாங்க. அதே வந்து இந்த படத்துல வந்து ரெஃபரன்ஸ் வச்சுட்டு வாட்டர்மெலன் சாப்பிட்ற மாதிரி இப்படி பண்ணியிருக்காரு இல்லையா? இல்லை, அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அது என்ன, ஏதாவது வந்து காமெடி பண்ணுறதுக்கான ஒரு காட்சி அது என்னங்கிறது தெரியல. பட் என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இதனால் யாருக்கு வந்து கிரெடிட் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்கிற அந்த நபருக்கு தான். ஸோ அப்படி ஒரு கிரெடிட்டை வந்து சூர்யா கொடுக்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. சாய் அபியங்கர் அவர் குறித்து சர்ச்சை வந்து கடந்த ஒரு வாரமா பெரிதளவில் போயிட்டு இருக்கு. ஒரு படம் கூட பண்ணாதவருக்கு எப்படி கண்டினியூஸா 8 படம் வருது அப்படின்னு நம்மளே கூட பேசியிருந்தோம். இந்த படத்துல வந்து டீசர்ல அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடியதா இருக்குதா? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆர்ஆர் வந்து நல்லா இருக்குது, அதில் மாற்றம் இல்லை. பட் அதே நேரம் அதில் வந்து அந்த சாங் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஜெயிலர் பாட்டை கேட்ட ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது. அந்த சாங்கில் வந்து ஒரு பெரிய தனித்தன்மை வந்து என்னால் உணர முடியல. ஒருவேளை மற்றவங்களுடைய கருத்து வேறாக இருக்கலாம். எனக்கு சட்டுன்னு கேட்கும்போது இது ஜெயிலர் பாட்டை கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு தான் தோணுச்சு. என்ன காரணம், இவர் ஏற்கனவே அனிருத் கிட்ட ப்ரோக்ராமராக இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால் அந்த பாதிப்பும் தாக்கமும் இவர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் ஒரு புது இசையமைப்பாளராக வரும்போது பார்த்தீங்கன்னா, மக்கள் உங்களிடம் வந்து அந்த தனித்தன்மையை தான் எதிர்பார்ப்பாங்க. அது இருந்தால் தான் உங்களை வந்து அந்த இடத்துலையே உட்கார வைப்பாங்க. இப்போ ஏஆர் ரஹ்மான் வந்தார் அப்படின்னா, இளையராஜா கோலோச்சிய காலத்தில் ஏஆர் ரஹ்மான் வந்து ரோஜாவில் வர்றாரு, சின்ன சின்ன ஆசைன்னு ஒரு பாடல் வருது. அந்த பாட்டை கேட்குறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது என்ன படம், யார் டைரக்டர், யார் ஹீரோ, யார் பாடுனா, எதுவுமே தெரியாமல் சட்டுன்னு நின்று இந்த பாட்டு என்ன படம் அப்படின்னு கேட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு அந்த பாடல் பலரையும் ஈர்த்தது. அதனால தான் இன்றைக்கி ஏஆர் ரஹ்மான் இத்தனை வருஷமாக கொடிகட்டி பறக்கிற ஒரு இசையமைப்பாளராக உயர முடிந்தது. அந்த மாதிரியான ஒரு தனித்தன்மை வந்து இந்த பாடலில் வந்து நம்மளால் பார்க்க முடியல. ஒருவேளை படத்தில் இடம்பெறுகிற மற்ற பாடல்களில் அது வெளிப்படுமா என்னங்கிறது தெரியல. பொறுத்து தான் பார்க்கணும். நீங்கள் சொல்கிற அழுத்தம் வந்து சாய் அபியங்கருக்கு இருந்திருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணி பண்ணிருக்கீங்க? இல்லை, அதுதான் எனக்கு புரியவே இல்லை. என்னென்னா, இப்போ நமக்கு வந்து இவ்வளவு பெரிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. நமக்கு கிடைத்த வாய்ப்பை வச்சு சமூக ஊடகங்களில் இவ்வளவு பெரிய டிபேட் நடக்குது. டிபேட் கூட கிடையாது, நம்மை குறித்து ஒரு நெகட்டிவான கருத்து பரவுது. சாய் அபியங்கர் திறமையினால் வரல, லாபிங் பண்ணி வந்திருக்கான், அல்லது வேற யாரோ இவனுக்கு வந்து அனிருத்தை அழிக்கிறதுக்காக இவனுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் பரவலாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த கருத்துக்கு வந்து இவர் உட்காந்து பேட்டி கொடுத்தாலாம் பதில் சொல்லக்கூடாது. தன்னுடைய பாடல்கள் மூலமாக, டேய் நான் இதுக்கு தகுதியானவன் தான்டா, இத்தனை 8 படம் எனக்கு வந்திருக்குன்னா சும்மா வரல, எனக்கு பெரிய டேலண்ட் இருக்குங்கிறத தன்னுடைய இசை மூலம் வந்து இவர் வந்து பதிலடி கொடுக்கணும். அப்போ இப்படி ஒரு பாட்டு வந்து அந்த பதிலடிக்கான பாட்டா எனக்கு தெரியல. இப்போ சாய் அபியங்கர் பேட்டியை கூட நம்ம விட்டுடலாம். சாம்சியை சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தோம். அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா சாய் அபியங்கருக்கு ஆதரவாக பேசியிருந்தாரு. குறிப்பா எல்லோருமே ஏன் அனிருத்தை நோக்கி போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. இல்லை, நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா பொதுவெளியில் சினிமாக்காரர்கள் சொல்கிற கருத்தை வந்து உண்மையான கருத்தாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. அது நான் சாங்சியஸ் கருத்தை மட்டும் சொல்லலை, பொதுவாகவே. ஏன்னா நம்ம இத்தனை வருஷமாக பத்திரிகையாளராக இருப்பதால் சினிமாக்காரர்களுடைய 2 முகத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பத்திரிகையாளராக வெறுமனே குறிப்பெடுக்கிற காலத்தில் என்னென்னா, நம்ம நோட்டை மூடுனவுன்னு அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க. இவ்வளோ நேரம் நம்மகிட்ட பேட்டிக்காக சொன்ன கருத்திலிருந்து மாறுபட்ட ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அப்புறம் இப்போ இந்த டிஜிட்டல் யுகத்தில் நீங்கள் கேமராவை ஆன் பண்ணவனும் ஒரு கருத்து, கேமராவை ஆஃப் பண்ணவனும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதனால் இப்போ சாய் அபியங்கர் குறித்து வந்த இந்த விமர்சனங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு சாம்சியஸுக்கும் உடன்பாடான கருத்தாக தான் இருக்கும். அதை ஒரு கேள்வியாக கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு மாறுபட்ட ஒரு கருத்தை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஏன் எல்லாரும் அனிருத் பின்னால் போகிறாங்க அப்படின்னா, சினிமாவை பொறுத்த வரைக்கும் வெற்றி தான். ஏன்னா வெற்றி பெற்றவன் சொல்வது தான் வேதம். அதெல்லாமல் இங்கே வருகிற எல்லாருடைய இலக்குமே வந்து வெற்றியாக தானே இருக்குது. அப்போ ஒரு வெற்றியடைந்த ஒருத்தரோடு நம்ம ட்ராவல் பண்ணால் நமக்கு ஒரு கவன ஈர்ப்பு கிடைக்கும், நமக்கு வந்து ஒரு வியாபாரமாகும்,
நம்ம படம் வசூல் சாதனை படைக்குங்கிற அந்த நோக்கம் தானே காரணம். மற்றபடி அனிருத்தை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், ஏன்னா அனிருத்துடைய திறமையை நம்ம பயன்படுத்தணும்னு யாரும் அவர் பின்னால் போகிறது இல்லை. நீங்களே கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க, இந்த படத்தை வந்து முதல்ல விஜய் அவர்கள் நிராகரித்தார். பொதுவாக வந்து பெரிய ஹீரோ நிராகரித்த படத்தை வந்து யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த டீசரும் வெளியாயிடுச்சு. கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பெரிய அளவில் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ டீசர் வந்ததுக்கப்புறம் உங்களோட பார்வை என்ன? கருப்பு குறித்து நம்ம ஆரம்பத்திலிருந்தே கேள்விப்பட்ட தகவல் தான். அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் வந்து எதுவும் சர்ப்ரைஸ் இல்லை. ஏன்னா இந்த லைன் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் சூர்யா வந்து இப்போ வந்து ஒரு கமர்ஷியல் வெற்றி வேணும் அப்படிங்கிறதுனால அந்த படத்தில் பல கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் என்னென்ன காட்சிகள் எங்கெங்கே ஷூட் பண்ணாங்கங்கிற தகவல்லாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. பட் அதே நேரம் விஜய் இந்த கதையை நிராகரித்ததற்கு அவர் தரப்பில் வந்து ஒரு நியாயமான காரணம் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு கருப்பணசாமியுடைய கதை. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சாமியாக இருந்தது, இப்போ வந்து ஒரு மனித அவதாரம் எடுத்து வர்றாங்கங்கிற அந்த கருத்தில் அவர் உடன்படாதவராக கூட இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு முற்போக்குத்தனமா இல்லை அல்லது ஒரு மூட நம்பிக்கையை வளர்ப்பதாக இருக்கு. அப்புறம் நாம நடிக்கும் போது அந்த கருத்து மக்கள்கிட்ட எப்படி போய் சேரும் அப்படின்லாம் இருக்கு. அதனால கூட அவர் மறுத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சினிமாவை விட்டு போகிறோம். நான் கடைசி படம் நடிக்க போகிறோம். அந்த கடைசி படம்ங்கிறது நம்ம அரசியலுக்கும் பயன்படுகிற ஒரு படமாக இருக்கணும். நீங்கள் அங்கே போய் வந்து கருப்பண்ணசாமி மூக்குத்தி அம்மன் அப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது அவர் அரசியலுக்கு பயன்படாது, வணிக வெற்றிக்கு வேணால் பயன்படும். ஸோ இப்போ இது போன்ற கணக்குகளால் இந்த கதையை அவர் நிராகரிச்சிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சூர்யா அவர்களுடைய 50வது பிறந்தநாள் இன்னைக்கு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ஃபேமிலியோட வந்து ட்ரிப் போயிருந்தார், ஃபாரின் ட்ரிப்பு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா எங்கே வெளியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார் ஜோதியா கூட. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் டி நகர் வீட்டில் ரசிகர்கள் படைசூழ வந்து உரையாடி இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதான் சூர்யாவுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது இந்த வருஷம் வந்து ஸ்பெஷல். என்னென்னா அவருடைய 50வது பிறந்த நாள். அதனால தான் கோவாவில் ஒரு 2 நாள் கொண்டாட்டத்துக்கு ஜோதிகா வந்து ஏற்பாடு பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். என்னென்னா அவருடைய இப்போ இவங்க மும்பையில் செட்டில் ஆனதுனால அவங்களுடைய மும்பை ஃப்ரெண்ட்ஸுக்கு வருவதற்கு வசதியாக கோவாவில் வந்து அந்த கொண்டாட்டத்தை அவங்க ரெடி பண்ணாங்க. 2 நாட்கள் நான் ஸ்டாப்பாக ஒரு 48 மணி நேரம் அந்த இதை கொண்டாடுகிற மாதிரி ஒரு ஏற்பாடு. இங்கேருந்து கார்த்தியெல்லாம் கூட கிளம்பி போனதாக கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை ஈசிஆரில் வந்து ஒரு வீடு கட்டியிருக்காரு சூர்யா. அங்கேயும் வந்து ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணி அதுவும் நடந்திருக்கு. ஆனால் இது எல்லாமே இப்போ சூர்யா வந்து மும்பையில் குடியேறியது அவங்க வாயிலிருந்து அதிகாரபூர்வமாக சொல்லலை, நம்மை போன்றவர்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் ஈசிஆரில் வீடு கட்டினது சினிமாக்காரங்களுக்கே தெரியாது. இப்போ எல்லாருக்கும் தெரிந்தது சூர்யா வீடுனா டி நகரில் இருக்கிற வீடு தான். ஏன்னா எத்தனையோ வருடம், இன்னும் சொல்ல போனால் வருடம் சூர்யாவுக்கு பிறந்த நாள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போயெல்லாம் இந்த ரசிகர்கள்லாம் வரலை. ஸோ இந்த வருடம் வந்திருக்காங்க அப்படின்னா அது ரசிகர் மன்றத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு ரசிகர்கள் அங்கே திரட்டப்பட்ட கூட்டம் தான் அது. பொதுவாக எல்லா நடிகர்களும் பெரிய நடிகர்களுக்குமே முன்னாடி ரசிகர்கள் இன்ஃபார்ம் பண்ணி வர கூட்டம் தான் இல்லையா? நிச்சயமா. ரஜினிக்கு மட்டும்தான் அவருடைய பிறந்த நாளை தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்து போட்டு வருவாங்க. ஆமாம், அவங்க வந்து அவங்களா தேடி வர்றது. அப்படி தேடி வர்ற ரசிகர்களையே ரஜினி மதிக்க மாட்டார். யாரும் தேடி வராதிங்க, நான் இமயமலைக்கு போகிறேன்னு வந்து ஒரு அறிவிப்பை விட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருப்பார் கடந்த காலங்களில். இப்போ வந்து ஒரு வயசு கொடுத்த பக்குவமோ என்னமோ இனிமேல் நம்ம ரசிகர்களோட இணக்கமாக இருப்போம் அப்படின்னு இப்போ சமீப வருடங்களாக பிறந்தநாள் அன்னைக்கு ரசிகர்களை பார்க்குறாரு. அதுவும் கூட பார்த்தீங்கன்னா வீட்டு காம்பவுண்டுக்கு உள்ளே நின்றுட்டு ஒரு ஸ்டூலை போட்டு ஒரு வணக்கத்தை வைப்பார். ரஜினிக்கு மட்டும்தான் அது. மற்ற நடிகர்களை பொறுத்தவரைக்கும் ரசிகர்களை திரட்டி வந்து இந்த மாதிரியான ஒரு வேலை பண்ணுறது நடக்குது. அதுக்கு சூர்யாவும் விதிவிலக்கு இல்லை, அப்படிதான் நான் நினைக்கிறேன். கடந்த 10 வருடங்களில் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றினா சூரரை போற்று, அப்புறம் ஜெய்பீம். அதை தாண்டி வந்து பெரிய அளவில் ஒரு வெற்றி, எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. இந்த படத்தில் அந்த வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த டீசரை பார்க்கும்போது அந்த நம்பிக்கை வருது, அதை வந்து நம்ம மறுப்பதற்கில்லை. அந்த கருத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு மாறுபட்ட கருத்தை, பொதுவாகவே இந்த மாதிரியான மூட நம்பிக்கையை தொட்ட படங்கள் வந்து நமக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்காது. பட் அதே நேரம் நீங்கள் ஆடியன்ஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில், முக்கியமாக சூர்யாவுடைய ரசிகர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இந்த படம் ஒரு கமர்ஷியலாக வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிஎன்சியில் வந்து இந்த நம்பிக்கை அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களோட ஈஸியாக கனெக்ட் ஆகும் இந்த மாதிரி படங்கள். ஆமாம், அதில் எந்த மாற்றம் இல்லை. அதாவது வழக்கமாக சில பக்தி படங்கள்லாம் இருக்குல்ல, ஒரு விநாயகர் குறித்து, ஒரு முருகன் குறித்து, அந்த மாதிரி ஒரு பார்வதி பரமசிவன், இந்த மாதிரியான கடவுள் குறித்த அந்த படங்கள் இருக்குல்ல, மித்தாலஜி படங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா பலருக்கும் வந்து பிடிக்காது. என்னடா அது ரொம்ப இதாக இருக்கேங்கிற மாதிரி தோணும். ஆனால் இந்த மாதிரி இந்த கருப்பணசாமி மாதிரியான அந்த கிராம தெய்வங்கள் இருக்குல்ல, அந்த படங்கள் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏ சென்டர்,
இந்த மல்டிப்ளெக்ஸ் ஆடியன்ஸுக்கு ஒருவேளை பிடிக்காம போனாலும் பிஎன்சி ரசிகர்களுக்கு வந்து நிச்சயமாக பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நன்றி சார். சினிமா பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.